வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் கூடுதலாக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு, அது என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த 2% அமைச்சு பணியோடைய தீர்ப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யாருக்கு சாதகமாக வரும், யாருக்கு பாதகமாக வரும் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு, ஒன்றிய அரசு நிதி வழங்காத நிலையில் 2026க்குள் 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ ஒன்றிய அரசு பார்த்திங்கன்னா நிதி வழங்காத நிலையில் 2026க்குள் 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. ஒன்றிய அரசு நிதி வழங்காததால் மாநில அரசால் அனைத்து செய்யப்படும் வருகிறது. 2026க்குள்ளாக 19,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பேட்டி கொடுத்ததில் இந்த மாதிரி ஒரு தகவலை தற்சமயம் குறிப்பிட்டு சொல்லிட்டார். இதையடுத்து ஆசிரியர்கள் பாடம் எடுப்பதை மாணவர்களுடன் வகுப்பறையில் அமர்ந்து கவனித்தார். பின்னர் பள்ளி வளாகத்தில் உள்ள சத்துணவு மையம், அங்கன்வாடி மையம், ஸ்மார்ட் வகுப்பறை ஆகியவற்றை பார்வையிட்டார். பின்னர் ஆய்வுக்கு பின்னர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூறியதாவது, தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு கல்வித்துறைக்கு 44,000 கோடியை நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். ஸோ அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தொடக்க பள்ளிகளில் 98% மாணவர்கள் சேர்க்கை நடந்துள்ளதுங்க. ஸோ மாணவர்களின் தேவைக்கு ஏற்ப வருங்கால 2026க்குள்ளார 19,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும். அதே போல் கூடுதல் பள்ளி கட்டிடங்களும் கட்டி கொடுக்கப்படும், வகுப்பறைகளும் கட்டி கொடுக்கப்படும். ஒன்றிய அரசு மும்மொழி கல்வி கொள்கையை அமல்படுத்த சொல்கிறது. நாம் நடைமுறைப்படுத்தாததால் நிதி வழங்குவது, இதனால் மாநில அரசு மூலமே அனைத்தும் செய்யப்படும் என்று குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி 2026க்குள்ளார ஆசிரியர் பணியிடங்கள் கிட்டத்தட்ட 19,000 பேருக்கு வேலை ரெடியாக இருக்குது அப்படின்னு அமைச்சர் சொல்லிட்டாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களும் வேகன்சிஸ் என்கேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அது குறித்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக 1900 காலி பணியிடங்களுக்கு 2.36 லட்சம் பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. வருகின்ற அக்டோபர் 12ஆம் தேதி இந்த எழுத்து தேர்வு நடைபெறுகிறது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கடைசியாக 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்டது. அதன் பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்வு நடத்தப்பட இருப்பதால் விண்ணப்பங்கள் அதிகமாக வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு ஆகஸ்ட் 13 14 வரைக்கும் எடிட் ஆப்ஷன் கொடுத்து அந்த எடிட் ஆப்ஷன் முடிஞ்சாச்சு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா 1996 பணியிடங்களுக்கு 2,36,000 பேர் 36,390 பேர் போட்டி போட்டு வருகின்றன. ஒரு காலியிடத்திற்கு ஏற்றத்தாழ 111 பேர் மோதுகின்றன. இதற்கான எழுத்துத் தேர்வு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு கடைசியாக 2022 பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்டது. அதன் பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்வு நடத்தப்பட இருப்பதால் விண்ணப்பங்கள் அதிகமாக வந்துள்ளன. கடந்த 3 ஆண்டுகளில் பிஎட் படித்து முடித்த பட்டதாரிகள் அதிக எண்ணிக்கையில் விண்ணப்பித்திருக்கக்கூடும் என தெரிகிறது. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 3000க்கும் மேற்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேகன்சிஸ் ஆகுது கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த 2% பிடி பிஆர்டி பிஜியோடைய 2% அமைச்சு பணி இறுதி கட்டத்தை எண்டியாச்சு. இதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா புதிய நியமனங்கள் எல்லாமே தொடர போகிறாங்க. ஸோ இன்று பார்த்திங்கன்னா அந்த வழக்கு விசாரணைக்கு வளருக்கு இன்றே பார்த்திங்கன்னா அதற்கு தீர்ப்பு வழங்கும் போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களை இதை குறித்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா பணி நிரந்தரத்தை ஆணைய விரைவில் தமிழக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வழங்குவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். முதல்வருடன் கூடி பேசி ஒரு நல்ல சுமூகமான முடிவு எடுப்பார்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டுமே இல்லை, 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸும் விரைந்து போடுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டியூட்டோ ஜாக்கு, டாக்டர் டிஜே உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே கோரிக்கை அமைச்சர்கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ அமைச்சர் முதல்வருடன் கூடி பேசி நல்ல ஒரு சுமூகமான முடிவை விரைவில் கொடுப்பார் அப்படின்றத நாம் எல்லாருமே எதிர்பார்க்குறோங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே இன்றைக்கி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் புதிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் கூடுதலாக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு, அது என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த 2% அமைச்சு பணியோடைய தீர்ப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யாருக்கு சாதகமாக வரும், யாருக்கு பாதகமாக வரும் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு, ஒன்றிய அரசு நிதி வழங்காத நிலையில் 2026க்குள் 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ ஒன்றிய அரசு பார்த்திங்கன்னா நிதி வழங்காத நிலையில் 2026க்குள் 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. ஒன்றிய அரசு நிதி வழங்காததால் மாநில அரசால் அனைத்து செய்யப்படும் வருகிறது. 2026க்குள்ளாக 19,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேட்டி கொடுத்ததில் இந்த மாதிரி ஒரு தகவலை தற்சமயம் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. இதையடுத்து ஆசிரியர்கள் பாடம் எடுப்பதை மாணவர்களுடன் வகுப்பறையில் அமர்ந்து கவனித்தார். பின்னர் பள்ளி வளாகத்தில் உள்ள சத்துணவு மையம், அங்கன்வாடி மையம், ஸ்மார்ட் வகுப்பறை ஆகியவற்றை பார்வையிட்டார். பின்னர் ஆய்வுக்கு பின்னர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூறியதாவது, தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு கல்வித்துறைக்கு 44,000 கோடியை நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். ஸோ அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தொடக்க பள்ளிகளில் 98% மாணவர்கள் சேர்க்கை நடந்துள்ளதுங்க. ஸோ மாணவர்களின் தேவைக்கு ஏற்ப வருங்கால 2026க்குள்ளார 19,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும். அதேபோல் கூடுதல் பள்ளி கட்டிடங்களும் கட்டி கொடுக்கப்படும், வகுப்பறைகளும் கட்டி கொடுக்கப்படும். ஒன்றிய அரசு மும்மொழி கல்வி கொள்கையை அமல்படுத்த சொல்கிறது. நாம் நடைமுறைப்படுத்தாததால் நிதி வழங்குவது, இதனால் மாநில அரசு மூலமே அனைத்தும் செய்யப்படும் என்று குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி 2026க்குள்ளார ஆசிரியர் பணியிடங்கள் கிட்டத்தட்ட 19,000 பேருக்கு வேலை ரெடியாக இருக்குது அப்படின்னு அமைச்சர் சொல்லிட்டாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களும் வேகன்சிஸ் என்கேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அது குறித்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக 1900 காலி பணியிடங்களுக்கு 2.36 லட்சம் பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. வருகின்ற அக்டோபர் 12ஆம் தேதி இந்த எழுத்து தேர்வு நடைபெறுகிறது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கடைசியாக 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்டது. அதன் பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்வு நடத்தப்பட இருப்பதால் விண்ணப்பங்கள் அதிகமாக வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு ஆகஸ்ட் 13 14 வரைக்கும் எடிட் ஆப்ஷன் கொடுத்து அந்த எடிட் ஆப்ஷன் முடிஞ்சாச்சு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா 1996 பணியிடங்களுக்கு 2,36,000 பேர் 36,390 பேர் போட்டி போட்டு வருகின்றன. ஒரு காலியிடத்திற்கு ஏற்றத்தாழ 112 பேர் மோதுகின்றனர். இதற்கான எழுத்து தேர்வு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு கடைசியாக 2022 பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்டது. அதன் பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்வு நடத்தப்பட இருப்பதால் விண்ணப்பங்கள் அதிகமாக வந்துள்ளன. கடந்த 3 ஆண்டுகளில் பிஎட் படித்து முடித்த பட்டதாரிகள் அதிக எண்ணிக்கையில் விண்ணப்பித்திருக்கக்கூடும் என தெரிகிறது. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 3000க்கும் மேற்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேகன்சிஸ் ஆகுது கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த 2% பிடி பிஆர்டி பிஜியோடைய 2% அமைச்சு பணி இறுதி கட்டத்தை எண்டியாச்சு. இதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா புதிய நியமனங்கள் எல்லாமே தொடர போகிறாங்க. ஸோ இன்று பார்த்திங்கன்னா அந்த வழக்கு விசாரணைக்கு வளருக்கு இன்றே பார்த்திங்கன்னா அதற்கு தீர்ப்பு வழங்கும் போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களை இதை குறித்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா பணி நிரந்தரத்தை ஆணைய விரைவில் தமிழக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வழங்குவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். முதல்வருடன் கூடி பேசி ஒரு நல்ல சுமூகமான முடிவு எடுப்பார்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டுமே இல்லை, 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸும் விரைந்து போடுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிட்டோ ஜாக்கு, டாக்டர் டிஜே உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே கோரிக்கை அமைச்சர்கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ அமைச்சர் முதல்வருடன் கூடி பேசி நல்ல ஒரு சுமூகமான முடிவை விரைவில் கொடுப்பார் அப்படின்றத நாம் எல்லாருமே எதிர்பார்க்குறோங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே இன்றைக்கி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் புதிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.